அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குடல் கத்திரிக்காய் சால்னா. குடல் கத்திரிக்காய்னாக்கா அந்த ஆட்டு குடல் இருக்கு இல்லையா, அந்த போட்டி சால்னா தான் இது. இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஆனால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண சொன்னேன். ஏன்னாக்கா குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்னதாக கொடுத்தா ஈஸியாக அது வெந்துடும், சாஃப்டாக சாப்பிட நல்லாயிருக்கும். பெருசாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க, அதனால தான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து சூடாக வெந்நீர் ஊற்றி, க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் சூடாக வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டாக்கா ஈஸியாக இருக்கும். போட்டு வேகிற அளவு தண்ணி ஊற்றணும், அதாவது பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் இப்படி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு, நான் வந்து அது கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது கிராண்ட்மாவுடைய ரெசிபி. இது எங்கள் கிராண்ட்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. 100 வருஷம் பாரம்பரிய ரெசிபி இது. அவங்களுக்கும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் கரெக்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போடக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தான். நிறைய சால்னா பண்ணுறீங்கனாக்கா கால் அழகாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான். அதனால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உள்ளே வந்து ஒரு டப்பாவில் வச்சு நான் வேக வச்சிட்றேன். வந்து அரை மணி நேரம் வேகணும் இது. அதாவது 25 மினிட்ஸ் வந்து நான் இதில் வைக்கிறேன், நியூட்ரி குக்கில். இதே வந்து குக்கராக இருந்தாக்கா நல்லா ஜோராக 1/4 ஹவருக்கு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குறைச்சி வச்சு 1/4 ஹவர் வைப்போம். அது கரெக்டாக 1/2 ஹவரில் வெந்துடும். இந்த குடல் வெந்துடும். குடல் வெந்துட்டுருக்குது. நம்ம ஒரு குக்கரில் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்ல ஒரு 5 தேக்கெண்ணெய் அளவு போட்டுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பெரிய இன்ச் அளவு 2 இன்ச் அளவு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுட்டு, ஒரு 3 வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கினது, இல்லைனாக்கா நீலவாக்கில் அரிஞ்சது எப்படினாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. நல்ல பொன்முறுவல் ஆகணும், நல்லா வதக்குங்க. நான் இந்த குடலுக்கு வந்து ஒரு குடல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 வெங்காயம் போட்டிருக்கேன். நான் 3 வெங்காயம் ஃபுல்லாக போட்டு வதக்குறேன். நான் இந்த குடல் சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாப்பிட அவ்வளோ நல்லா உங்கள் சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது, குடலுக்கும் நல்லது. வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது கொஞ்சம் பொண்ணுலாம் ஆகும்போது நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து 2 போடுறேன் நான் ஃபுல்லாக. இது ஒரு 4-5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இது நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். குறைச்சி வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாம். அப்போ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வாசனை நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்து வெந்து முடியும். இந்த இது இருக்கு இல்லையா, குடல் வந்து நான் வடிகட்டி வச்சுட்டேன். வெந்த குடலை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இது முதல்ல பண்ணது. அதுக்கப்புறம் பாதியில் நான் வீடியோ எடுக்கலை. அதனால் வந்து மறுபடியும் போடுற குடல் வந்து உங்களுக்கு வெள்ளையாக தான் தெரியும். அப்போ நான் கொஞ்சம் லைட்டாக வினிகர் போட்டு வேக வச்சுருந்தேன். வாங்க பேக் டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா மடங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி கீரை, புதினா கீரை போடுறேன். போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி மறுபடியும் மூடுங்க. அப்போ தான் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். அதை மூடி தாளிக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி போடுங்க. பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, தக்காளி வாயில் ஆம்பிட்டோனாக்கா அந்த தக்காளியை அரைச்சியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டுட்டு மேலே வந்து அது வேகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு போடணும். நிறைய சூப்பரான ரெசிபீஸ்லாம் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி வந்து சமையல் அட்டகாசம் யூடியூப் சேனலும் இருக்குது. அதனுடைய இது தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன். நான் எடுத்து சரியான முறையில் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். இங்கே சிலது வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம். தக்காளி வேகத்துக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குழவாக வெந்து சூப்பராக வந்து மசிஞ்சு வந்த பிறகு அப்புறமா வந்து மசாலா போடணும். நம்ம நல்ல மிளகாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூனு, தனியாத்தூள் வந்து அதுக்கு டபுளாக போடணும், 3 போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம அப்போ இது மொத்த சால்னாக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு மொத்தமாக 3த்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க. கலக்கி கொஞ்சம் அந்த பச்சை வாடை கலக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் மூடி போட்டு லைட்டாக அந்த மசாலா தம் ஆகணும். இதுதான் வந்து நான் 2வது தடவை வாங்கி செய்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் திருப்ப வாங்கி செஞ்சேன். அதனால தான் வெள்ளையாக இருக்குது. தனியாக வேக வச்ச குடலை நான் கலக்கிட்டேன்.
முதல்ல நியூட்ரி குக்கில் வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து நான் வந்து இதில் வேக வச்சுருக்கேன் நான். இது வந்து கடலைப்பருப்பு நான் உள்ளே வேக வச்சேன் இல்லையா, அதை வந்து லைட்டாக இப்படி மசிச்சு வச்சிடணும். நெத்து இல்லாமல் லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து தேவையான அளவு கத்திரிக்காய் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் லாஸ்ட்டில் தான் போடணும். லாஸ்ட்டில் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இங்கே வந்து அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் கத்திரிக்காயும் ரெடியாக இருக்குது. இப்போ குடலும் வெந்துடுச்சு. நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ வந்து குடல் வெந்த தண்ணி தேவைக்கு ஊற்றிக்குங்க. 2 கிளாஸ் ஊற்றுறேன். நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த கடலை பருப்பையும் இதில் போட்டுறேன். செஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயையும் நான் போட்டுடுறேன். இதுக்கு ஒரு 4 கத்திரிக்காய் போடுறேன். அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் மூட வேணாம். ஊற்றி கத்திரிக்காய் வெந்து வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தேங்காய் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மிக்ஸியை உலசி ஊற்றிட வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சதும் நம்ம இறக்க வேண்டியது தான். சூடான ஒயிட் ரைஸுக்கு வந்து அந்த குடல் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். சூப்பராக வெறும் இது தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான் நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலாவோ இல்லை உங்கள் குழம்பு மசாலாவோ கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் வந்து குழம்புக்குன்னு என்ன மசாலா போடுங்க அதை போட்டுக்கலாம். இது நான் வெறும் தனியாத்தூளில் வந்து நாங்கள் சோம்பு, ஜீரகம், மஞ்சள் சேர்த்து திரிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்ல குடல் வந்து பொடி பொடியாக குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லா பாகமாக எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாக வெந்தும் இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெலாம் ஆற்றும் இது. இதில் சூப் வச்சு கூட குடிக்கலாம் நம்ம. கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உள்ள நல்ல சாப்பாடு வச்சு நல்லா போட்டு அப்படியே அந்த கடலைப்பருப்பு வாசனையும் அந்த கத்திரிக்காய் வந்து லாஸ்ட்டில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வேக வச்சுருக்கணும். அப்போ தான் அப்படியே முழுசாக இருக்கும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். அழகாக போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து தொட்டுக்க வந்து கொஞ்சம் நல்லா சைடில் வந்து ஊறுகாய் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இதே குடலை வந்து நம்ம வந்து பொரிக்கலாம். அதாவது பொரிச்ச கறி மாதிரி பண்ணலாம், மிளகு கறி மாதிரி பண்ணலாம், சுக்கா மசாலா மாதிரி பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை கருத்து தெரிவிங்க. கீழே லிங்க்கில் நிறைய கொடுத்துருப்பேன், எல்லா லிங்க்கும் பாருங்கள். குடல் சால்னாவை நீங்கள் வெஜ் ஆப்ஷன்லாம் கூட ஒரு காய் போட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் செஞ்சு போடுறேன் உங்களுக்கு. நான் வந்து குமுதம் புக்கில் கொடுத்துருந்தேன். அது நான் செஞ்சு போடுறேன். தேங்க்யூ.